நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் உளுந்து மற்றும் பச்சை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையில் மூழ்கியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா அறுவடைக்கு பின்னர் விவசாயிகள் உளுந்து மற்றும் பச்சை பயிர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு பருவம் தவறி கோடையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக உளுந்து மற்றும் பச்சை பயிர் பெரும் மகசூல் இழப்பை சந்தித்திருக்கின்றது. பூக்கும் தருணத்தில் பெய்த மழை மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக பல்வேறு இடங்களில் பூக்கள் பூக்காமலும் செடியில் பூத்திருந்த பூக்கள் கொட்டியும் காய்கள் காய்க்காத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆதமங்கலம், மாவிலங்கை, கீழக்கண்ணாப்பூர், ராமச்சந்திரபுரம், கீரங்குடி, வடபாதி, கோவில்பத்து, கொடியாலத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்ட சுமார் 1000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவிலான உளுந்து மற்றும் பச்சை பயிர் சாகுபடியில் வெள்ளை ஈக்கள் தாக்கி மஞ்சள் தேமல் நோய் உருவாகியுள்ளது. இதனால் செய்வதறியாது விவசாயிகள் திகைத்து வருகின்றனர். இது தொடர்பாக வேளாண் துறை அதிகாரிகள் இதுவரை ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டு பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.